பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த நேரத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்ததற்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்களோடு கூட மீண்டும் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாக ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே இந்த ப்ரோக்ராம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை நிறைவாய் காணப்பட நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. விசேஷமாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் பரிசுத்த ஆவியானதாமே நிரப்பி தேவரீர் இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். வேத புஸ்தகத்திலே ஏராளமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். அதிலே இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர். நம்முடைய விளக்குகளை அவர் எரிய செய்கிற ஆண்டவர். மங்கி எரிகிற திரிகளை எல்லாம் அவர் எண்ணெய் ஊற்றி அவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன். ஆகவே இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது நம்ம சாதாரணமாக எத்தனையோ முறை இதை வாசித்து கடந்து போயிருப்போம். நிறைய காரியங்களில் நம்ம ஒருவேளை நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு அனுபவத்தோடு கூட இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவரீர் அழகாக சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை, மற்றவங்களுடைய விளக்கில் கர்த்தர் நம்ம எல்லாரும் ஒரு விளக்காக வைத்திருக்கிறார். அந்த விளக்கில் அவர் என்ன செய்கிறாரா, எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விளக்கிலே நிரம்பி இருப்பாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை எதை பார்த்தாலும் இருளாகவே இருக்குது, என் கண்களுக்கு எதை பார்த்தாலும் இருளாக இருக்குது. இருள் ஒரு பயத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் பயம் இருக்கிறதோ, வியாதி வந்தால் பயம், ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பயம், யாராவது ஒன்று சத்தமாக பேசிட்டாங்கன்னா பயம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஒரு பயம், இப்படி ஒரு பயம் நம்ம ஆட்கொள்ளும். காரணம், நம்ம உள்ளத்தில் இருள் இருக்குது. இருள் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக பயம் உண்டாகும். ஏனென்றால் ஆதாம், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆதாம் ஏவாளுடைய நாட்கள், நம்முடைய முன்னோர்கள், ஆண்டவர் படைத்த அருமையான முதல் சந்ததி, அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க தவறு செய்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க, தோட்டத்தில் இருக்கிற அந்த மத்தியில் உள்ள பழத்தை நீங்கள் சாப்பிடாதுங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மாவை சர்ப்பம் வஞ்சித்து என்ன பண்ணுது, பாரு நீ அந்த பழத்தை சாப்பிட்டன்னா ஆண்டவர் மாதிரி ஆயிடுவா, தான் அவர் உன்னை என்ன செய்யலை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு உடனே இந்த அம்மா அதை போய் பார்க்குறாங்க. அது பார்வைக்கு அழகாக, புசிப்புக்கு இன்பமாக இருந்தது தான். உடனே டக்குன்னு பறித்தாங்க, ஒரு வாய் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது மனசில் ஒருவேளை அவங்களுக்கு தவறுன்னு ஒருவேளை எதாகிலும் வெளிப்பட்டிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப தன்னுடைய கணவரிடத்தில் கணவருக்கும் கொடுத்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. வெளிச்சத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு இருள் வந்துடுது, பயம் வந்துச்சு. இவங்க 2 பேரும் போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அது வரைக்கும் அவங்க ஒளிஞ்சு வாழலை. அது வரைக்கும் ஆண்டவராய சத்தத்தை அந்த தோட்டத்தில் கேட்டு அவரோடு கூட நல்ல சந்தோஷமாக இருந்தவங்க இப்போ எங்கேயோ போய் ஒரு தோட்டத்தில் செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. காரணம், பயம், இருள் வந்துச்சு. அப்போ திரும்பவும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த விளக்கை, அந்த அணைந்து போன விளக்கு, மங்கி எரிகிற விளக்கு, இவைகளை எல்லாவற்றையும் திரும்ப எரிய செய்வதற்காக தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிச்சம். அவர் அழகாக நமக்கு சொல்கிறார். இந்த நாட்களிலே நம்ம நிறைய காரியங்களை வாசித்து கொண்டே போகலாம். தேவன் நமக்கு நல்ல வெளிச்சத்தின் தேவனாக அவர் என்ன செய்கிறார், நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆகவே இந்த நல்ல யோவான் 1:5 விதமாக சொல்கிறது. யோவான் 1:5
5வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல அருமையான வசனங்களை கொடுத்து தேவன் நம்மை நன்றாக பலப்படுத்தி வருகிறார். ஆகவே நம்ம நிறைய எவ்வளவுக்கு இந்த வசனம் தான் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம்தான் என்னை அருமையாக அவருடைய பாதையிலே வழிநடத்தி வருகிறார். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது. 1வது அதிகாரம், நான் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளுக்கு அதை மேற்கொள்ள முடியாது. இருள் பாவம் இருந்ததுன்னா நிச்சயமாக வெளிச்சம் அங்கே பிரகாசிக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் கர்த்தரின் வெளிச்சம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27:1 பார்த்தோன்னா கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 119ஆம் சங்கீதம் 105வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வெளிச்சத்திலே சங்கீதம் 36:9 அவர் வெளிச்சத்திலே நம்ம வெளிச்சம் காண்கிறோமா, அவருடைய வெளிச்சம். இப்போ இந்த பூமி முழுவதும் அவருடைய வெளிச்சம் தான் இருக்குது. யாரெல்லாம் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோமோ அவர்களுக்கு அவர் வெளிச்சம் கண்டிப்பாக வெளிச்சமாக தான் இருப்பார். இருளாக இருக்கிறவங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ இன்றைக்கு தேவன் அந்த இருளின் பகுதியை வெளிச்சமாக்குவார். அதுக்கு தான் இந்த வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இப்போ நம்ம விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் மங்கி எரியுது. ஏன் எரியுது மங்கி? அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, எண்ணெய் இல்லைன்னா நமக்கு விளக்குகள்லாம் வீடுகளில் நமக்கு நல்லா அந்த நாட்களில் பழைய நம்ம முன்னோர்களுடைய நாட்களில் பார்த்திங்கன்னா சிம்னி விளக்கு இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட எங்களுடைய இந்த முக்குடலில் தான் நான் இருக்கிறேன். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமா அத்தை யூஸ் பண்ணது குட்டி குட்டி சின்ன சின்ன விளக்கு. அதில் திரி இருக்கும், எண்ணெய் ஊற்றணுன்னா கொஞ்சம் அது எரியும். அதனுடைய அந்த விளக்கினுடைய தன்மையை பொறுத்து சின்ன விளக்காக இருந்தால் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கும், பெரிய விளக்காக இருந்தால் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சமாக கிரியை செய்தோன்னா கொஞ்சம் பரிசுத்த ஆவியாக இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நிறைவான ஆவியாக இருந்தால் நல்லா ஷைன் பண்ணுவோம், நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதனால இந்த நாட்கள் ஆண்டவரே நீர் என் வெளிச்சமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் மறையணும். அப்போ அந்த இருளை குறித்து நான் கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு சொன்னால் தான் அந்த இருள் நம்மளிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா நிச்சயமாக நமக்குள்ளாக வெளிச்சம்தான் இருக்கும். இருள் போயிடுச்சுன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம்தாங்க. இந்த ரெண்டும் தான் மாற்றி. அப்போ இருள் என்ன அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் விதமாய் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அடிக்கடி ஆவியானவர் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துவார். அடிக்கடி இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து இதை நாங்கள் என்ன செய்வோம், சபையிலேயோ ஜனங்கள் மத்தியிலேயோ இதை அழகாக சொல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. நல்ல வசனம் இல்லை? கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்குறீங்களா? கேட்குறவங்க நல்லா கவனமாக கேட்கணும். பாருங்கள், அது திரும்ப வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் நடக்கிறேன், என் வாழ்க்கையில் நல்லா எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒளியிலே நீ இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கை, சரியா, அம்மா அப்பா, இன்னும் அண்ணன் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க, நெய்பர்ஸு, இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஈஸியாக இது ஒரு மனக்கசப்பு, பகை, விரோதம், கசப்பு உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எனிமையாக மாறிடுறோம். அவர் நமக்கு எனிமையாக, நம்ம அவருக்கு எனிமையாக இப்படியாக தோணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் இருள். அந்த இருளை போக்குவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டு வந்தார். நமக்கு அந்த அன்பையும் அந்த மன்னிக்கிற சுபாவத்தையும் நமக்கு கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம வெளிச்சமுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே மட்டும் அவர் கொண்டு வரல அப்படின்னா நிச்சயமாக நம்ம இருளுக்குள்ளே தான் இன்றைக்கும் இருந்திருப்போம். அவர் நமக்கு இந்த பூமியில் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரிடத்தில்
விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் அவரிடத்தில் அன்பு கூற அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்களை தான் அவர் தன்னுடைய பிள்ளைகள், தன் சொந்த பிள்ளைகள் என்று அவர் என்ன செய்கிறார், அழகாக வெளிப்படுத்துகிறார். என்னுடைய சுதந்திரம், இது என்னுடைய பிள்ளைங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் சொந்த இரட்சகராக இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இனி இருள் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பயமே இருக்குமானால், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சமாதான குறைவுகள் இருக்குமானால், இன்றைக்கு தேவன் உங்கள் விளக்கை ஏற்றுவார். எப்படி ஏற்றுவார்? அதில் எண்ணெய் ஊற்றுவார், பரிசுத்த ஆவி ஊற்றப்படுமா. இப்போ தேவ அன்பு உங்களிடத்தில் ஊற்றப்படும் போது உங்கள் வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் கூட பேசாமல் இருக்கீங்களா? அம்மா கூட பேசாமல் இருக்கீங்களா? அத்தை கூட பேசாமல் இருக்கீங்களா? அப்பா கூட பேசாமல், கணவரோட அல்லது உங்கள் கொலிக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில் பக்கத்து வீட்டில் யாரோடெல்லாம் பேசாமல், யாரோட பகையாக இருக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இருள் இருக்குது. இப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய விளக்கை ஏற்ற வேண்டுமானால், உங்கள் விளக்கு வெளிச்சத்திலே நல்ல மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் இந்த பகையை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். பகையை எப்படி நீங்கள் ஜெயம் எடுக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். எபேசியர் நிருபத்தில் வாசிக்கலாம். அவர் சிலுவையிலே தன்னுடைய மரணத்தின் மூலமாக என்ன செய்கிறார்? சத்துருவின் மேலே அவர் ஜெயம் எடுத்தார். தன்னுடைய கடைசி நிமிஷம் அந்த மரணத்தின் மூலமாக அந்த சத்துருவாகிய மரணத்தை தேவன் ஜெயித்தார். அவர் எவ்வளோ போராடினார் தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் போராடினாரப்பா, இந்த பாத்திரம், இந்த மரணத்தை பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது என்று சொன்னார். ஆனால் அவர் அதை அனுமதிக்கலை. இவருடைய மரணம்தான் தேவனுடைய சித்தமாக இருந்திருக்குது. அதனால் இவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். காரணம் நமக்காக. நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்தார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நாம் துப்பப்பட வேண்டிய இடத்துல, நாம் நிந்திக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் எல்லாவற்றையும் சுமந்தார். அப்போ நம்முடைய பகை சிலுவையில் அவர் நமக்கு என்ன செய்ய வெற்றி கொடுத்துருக்கிறார். ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அவர் நம்மை மன்னித்தது போல் நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பவுல் சொல்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஸோ அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைவாய் வரும் பொழுது உங்களுடைய இருள் எல்லாம் மறைஞ்சிரும். இப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு இடத்துல கேட்போமா, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்க இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல காத்துருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். அந்த தேற்றவாளனையும் அனுப்பிட்டார். இதுதான் அவரது இப்போ இந்த பூமியில் நிறைவாக இருக்கிறது நிறைவான ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் நிறைவாய் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். நம்ம இடத்துல இருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பகை, விரோதம், சண்டை, கூக்குரல் என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் மறைஞ்சிரும். நம்மக்கிட்ட வெளிச்சம்தான் இருக்கும். கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நற்கிரிகள் இது நிறைய இருக்குது. ரட்சிக்கப்படுற அந்த அதுதான் ரட்சிப்புன்னு அதுதான். நம்ம முதல்ல ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம அவருடைய பிள்ளைங்களாக மாறிட முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்கிற அக்செப்ட் பண்ணுறோம். இயேசு தான் என்னுடைய தெய்வம், இயேசு தான் எனக்காக மரித்தார்னு அக்செப்ட் பண்ணுறமே தவிர நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறணுமே. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்ம இடத்துல காணப்படுகிற குறைவுகள் இன்னும் பழைய ஆளாக தானே இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், இன்னும் சில பாரம்பரிய சபைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக 3 பிரிவாக 4 பிரிவாக இருக்குது. அப்போ அது சபையே கிடையாது. பிரிவினைகள், வழக்கு, வாது, சண்டை, சபைக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே சண்டை. அது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்க தான் இல்லை, யாராக இருந்தாலுமே இருள் ஆயிரும். இருள் ஆயிடுச்சுன்னா அங்கே பிசாசுனுடைய ஆதிக்கம்தான் இருக்கும், வியாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு பகையை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பகையை நீங்கள் ஜெயிப்பீர்களானால் உங்களிடத்தில் பகலிலே நடக்கிறவர்களைப் போல் நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல ஆண்டோடைய ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் இந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் என்கிற புஸ்தகம் பரிசுத்த பவுல் எழுதின புஸ்தகம். ஒரு அருமையான தேவதாசன் இந்த புஸ்தகத்தை அனுபவத்தோடு கூட எழுதியிருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது?
11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாருங்கள், நம்ம என்ன செய்யணுமோ, அந்தகாரத்தின் கிரியைகள் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, இருளுக்கான கிரியைகள், சரியா, இருளுக்கான கிரியைகள் நம்ம வீட்டிலே பார்க்கலாம். எப்போ பாரு வீட்டில் சண்டை, எப்போ பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு நடக்கிறது. இவ ஒன்று சொல்லிட்டா, அவள் ஒன்று சொல்லிட்டா, இவங்க ஒன்று பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பண்ணலை, என்ன இப்படி மரியாதையாக கூப்பிடலை, எனக்கு இதை செய்யலை, எனக்கு அதை செய்யலை, சின்ன சின்ன காரியங்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே எனக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும், எனக்கு நல்ல ஒருமனப்பட்டு எல்லாரோடையும் இணைந்து போகக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும், எனக்கு எப்பவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் நல்லா சுத்தமாக இருக்கணும், என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். அவங்க கூட தான் ஆண்டவர் பேசுவார், அவங்க கூட தான் ஆண்டவர் கிரியை செய்வார், பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு குழந்தைகிட்ட அப்பா எப்படி பேசுவார், அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் நம்ம காட்டுவார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. நீங்கள் ஆண்டவரை இயேசுவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொந்த ரட்சகராக இன்னும் எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்கேன், என் உள்ளத்தில் அவர் இருக்காருலாம் சொல்கிறதெல்லாம் சரிதான். வளர்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்ந்து வர்றீங்களா? உங்களுடைய ஜென்ம சுபாவங்களெல்லாம் நமக்குள்ள உள்ள ஜென்ம சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? நமக்கு எல்லா விதத்திலும் என்னிடத்தில் நல்ல வெளிச்சத்தை மற்றவங்க உங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை மற்றவங்க சொல்லணும். இவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே எங்கள் மேலே நீங்கள் இரக்கமுள்ளவங்களாக இருங்கப்பா, நாங்கள் என்ன செய்யணும், துர்இச்சைகளுக்கு, அடுத்த வசனம் சொல்லுது, துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்றார். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகம் பாரம், நம்முடைய கழுத்தில் பாரம், நுகமான பாரம், குடும்ப பாரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரங்கள். அந்த என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கிடுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கின்றார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அந்த வழியை தான் கடந்து வருவீங்க. இதெல்லாம் சுமந்து பாவ வாழ்க்கையாக இருந்தால் பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு நம்மளை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், முன்னாடி வந்துடணும். ஒருவேளை குடும்ப பாரம், வேதனை, நிந்தை, அவமானங்கள் இருந்ததுன்னா அதை கர்த்தருக்கு மேலே அவர் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் வசனம்லாம் தெரிஞ்சு ஆண்டவர் வசனத்தில் வார்த்தையில் தான் இருக்கிறார், வேறு எங்கேயும் இல்லை. அதனால் இந்த நாளில் ஆண்டவரே நீர் என் விளக்கை ஏற்றவன். நான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் விளக்கு மங்கி எரியுது. அது அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி என் விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கப்பா, நீர் தான் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி இன்றைக்கு நான் பார்க்கிறேன். எனக்கு நீங்கள் அந்த வெளிச்சத்தை எனக்கு திரும்பவுமாக எனக்கு என்ன செய்யுங்க. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். விசேஷமாக அவருடைய வசனம் தான் நம்முடைய வெளிச்சம். சங்கீதம் 119 105வது வசனத்தில் கர்த்தருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. கர்த்தருடைய வசனம் பாதைக்கு தீபமும் நம்முடைய வழிகளுக்கு நம்முடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. நம்முடைய வழிகளை அவர் நிச்சயமாக வெளிச்சத்திலே நமக்கு கொண்டு வரும். வெளிச்சத்திலே அவர் நம்மை அழகாக நம்மை நடத்துகிற தேவன். அடுத்ததாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கும்போது, நல்ல கிரியைகள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. நற்கிரியைகள் என்னெல்லாம் லிபரலாக கொடுக்கறது தான். நல்ல ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், அனுபவத்தோட. எது நீங்கள் செய்தாலும் உங்கள் உள்ளத்தில் மனப்பூர்வமாக செய்யுங்க. அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கணவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று சந்தோஷமாக அவங்களுக்கு செய்கிறீங்கல்ல, அதே போல் உங்களுக்கு அந்நியர்கள் யாராவது வந்தாங்க, தெரியாதவங்க வந்தாங்க, இல்லை யாரோ உங்களை வெறுக்கிறவங்க, எதாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணுமா, அதை முழு இருதயத்தோடு அவங்கள நேசித்து அதை முழு மனதோடு அவங்களுக்கு என்ன செய்யணும், செயல்படும்போது நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறீங்க. நம்மளுடைய இந்த மரியாள் என்ற ஒரு அருமையான பெண்மணி ஆண்டவர் சமூகத்திலேருந்து நிறைய வசனங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். அதைத்தான் நம்ம முதலாவது பார்க்குறோம். அந்த வசனம் தான் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்தது.
அப்போ அந்த வசனம் கேட்டு 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 அவங்களுக்குள்ள ஆவியானவர் அவளை என்ன செய்கிறார், இருளுக்குள்ள இருந்த மகளை வெளிச்சது. அவள் ஒரு பாவியான பெண்ணு, அவள் நிறைய பாவம் செய்திருக்கிறாள். அதனால் அவளால் என்ன இருளுக்குள்ள இருந்தனால ஆண்டவர் வசனம் சொல்ல சொல்ல அவள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவளுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். அப்போ உடனே அவள் என்ன செய்கிறா, ஆண்டுடைய இதில் வந்து என்ன செய்யலாம். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அங்கே இந்த அம்மாவும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த பொண்ணும் போகுது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த அம்மா அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, தன்னிடத்தில் விலையேற பெற்ற ஒரு தைலம், பரிமள தைலம், அதை உடைத்து ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி அழுது தன்னுடைய முடியினால் துடைத்து அந்த தைலத்தை ஊற்றி அவர் இது பண்ணும்போது அங்கே கூட உள்ள சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த தைலத்தை, இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான இதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இப்படி உடச்சி இது பண்ணிட்டேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள், இவளை நீங்கள் தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சீஷர்களிடத்தில் பேசிட்டு இந்த மகளை பார்த்து, நீ சமாதானத்தோடய போமா, நீ சமாதானத்தோட விசுவாசம் நீ ரட்சித்தது. அன்றைக்கு அந்த மகளுக்கு ஒரு நல்ல சமாதானம், பாவத்திலிருந்து ஒரு சமாதானம், வியாதியிலிருந்து ஒரு சமாதானம், குடும்ப பாரத்திலிருந்து ஒரு சமாதானம். உங்கள் இருதயம் எதில் இப்போ இருளாக இருக்குதோ தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். நீங்கள் இன்றைக்கி வாயை திறந்து கேளுங்க, தேவனே என் விளக்கு, உங்கள் விளக்கு, அந்த விளக்கை நீங்கள் இப்போ என்ன செய்யணும், அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பணும், எண்ணெயினால் நிரப்புங்க. அப்போ தான் நீங்கள் அந்த விளக்கு என்ன செய்யுமா, எரியும். கட்டளையே விளக்கு. தேவன் நமக்கு 2 சாமுவேல் 22 29 பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்முடைய விளக்கு, நம்மை விளக்காக மாற்றி இருக்கிறார். நமக்குள்ளாக அவர் வாசமாக இருக்கும்போது நமக்கு அந்த வெளிச்சத்தை தேவன், அந்த நிறைவான ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த நிறைவு வரும்பொழுது, அந்த அன்பு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கு என்ன செய்யும், நிறைவு வரும்பொழுது நம்மள பிரகாசம் இருக்கும். முந்தி யாரையும் நேசிக்க மாட்டோம், இப்போ அவங்கள பார்த்தா ஸ்மைல் பண்ணுறது, பேசுகிறது. சத்துருக்களை பார்த்தா இந்த தெருவில் போக மாட்டாங்க, இந்த தெருவில் போனால் அவங்களுக்கு வேண்டாதவங்க, அவங்க என்னை வெறுத்துருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அடுத்த தெரு வழியாக போகிறது. இதெல்லாம் மாறிடும், இந்த நிலைகளெல்லாம் மாறி எல்லாம் சுத்த இருதயம், நல்ல சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பினாலே தேவன் உங்களை நிரப்புவார். அப்படி நிரப்பும்போது உங்களுடைய இருளெல்லாம், உங்கள் பயங்கள் எல்லாம், வெட்கமெல்லாம் மறைந்து போகும். நீங்கள் நிச்சயமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பீங்க. பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடப்பீங்க. ரோமர் 13 பார்க்கிறபடி களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை, உங்களுடைய குடும்பங்களில் யாரோடு பேசாமல் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், வெளியே வந்துடணும். அவங்களோட நேசிங்க. அவங்க கூட பேசலைனாலும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வல்லமை, உங்கள் மேலே வச்சுருக்கிற கசப்பெல்லாம் குறைஞ்சிரும். அல்லது நமக்கு அவங்க மேலே உள்ள கசப்பு எல்லாமே குறைஞ்சிரும். எதுவானாலும் சரி, பகை தான் இருள். அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை வெளிச்சத்திலே நல்லா கொண்டு வந்து, வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் காண்பீர்கள். வெளிச்சத்திலே நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்தை காண்பீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு நீங்கள் நல்லா செய்வீங்க. முந்தி கொடுக்கறதுக்கே மனசு வராது. சிலர்கிட்ட எல்லாம் இருக்கும், உன்ட்ட இருக்கிறது கொடுங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறம்மா எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, நான் எங்கேயாவது மீட்டிங்கெலாம் போயிட்டு சாரீ வாஷ் பண்ணுறதுக்கு போடுவேன். சிலதை நானே செய்வேன், சிலதை அந்த பிள்ளைங்கிட்ட கொடுப்பேன். அப்போ வாஷ் பண்ணும்போது அம்மா இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குதும்மா, அம்மா நீங்கள் எதாவது இப்போ யாருக்காவது கொடுக்கணுன்னா அந்த புடவை எனக்கு தந்துருங்கம்மா அப்படிம்பாங்க. அப்படி சொன்ன உடனே நான் சொல்லுவேன், பாவம் அந்த பொண்ணுக்கு ஆசையாக இருக்குது, ஓகே நீ எடுத்துக்க, காய போட்டு என்ன செய்துக்கா, நீயே எடுத்துக்கோமான்னு சொல்லிடுவேன். எனக்கு பிடித்தமான புடவையாக தான் இருக்கும், எனக்கு பிடித்தமானதாக இருக்கும். அப்போ ஒரு ப்ராட் மைண்டு வந்துடும் நமக்கு. எதுவானாலும் சரி, இந்த பொண்ணு போய் இது இப்படி நம்ம இது பண்ணிட்டோமே. அது மாதிரி ஆகாரத்தில் எல்லா காரியத்துலேயுமே அந்த விட்டு கொடுக்குற தன்மைகள் ப்ராடாக இருக்கும். நம்ம கொடுக்குறது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு செய்ய, யாராக இருந்தாலும் மற்ற பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகளை போலவே நேசித்து எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக எதை கொண்டு எதெல்லாம் எப்படியெல்லாம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் விளக்கை நீங்கள் ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு என் விளக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார், நான் மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டேன், அணைக்க மாட்டேன். அதில் எண்ணெயை ஊற்றி அந்த அன்பு, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை கொடுத்து நம்முடைய விளக்குகளை அவர் என்ன செய்வார், ஏற்றுவார். வரணும் அவர்கிட்ட, வந்து அவர்கிட்ட கெஞ்சணும். அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். தேவன் தான் நம்முடைய விளக்காக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எபேசியர் 5 வாசிக்கிறேன். ஆவியின் கனி
சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமான தினதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்கிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உங்களை வெளிச்சம் கொடுக்க விடாமல் உங்களை நிறைய என்ன செய்யும், பயங்கரமான காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம கனி கொடுக்குறவங்களாக வெளிச்சத்தினால அநேகர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் சர்ச் வச்சுருக்கனால எங்கள் ஸ்ட்ரீட்டில் சில நேரம் அந்த போஸ்ட் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிரும். ஆனால் நமக்கு யூபிஎஸ் இருக்கும். யூபிஎஸ் ஆண்டவர் கிருபையில் கொடுத்துருக்கனால அந்த வெளியில் உள்ள லைட் எப்போவுமே பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கும். அந்த ரோட்டில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் அது வெளிச்சமாக இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் போனீங்கனால இவங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பிள்ளை தெரியும், அவங்க சொல்லுவாங்க, அம்மா வந்தாங்கன்னா எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும், அம்மா வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஜெபம் இருக்கும், பாட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வகையில் அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி எங்கேயாவது உங்களுக்கு அந்த பாடல் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த சத்தியத்தில் சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களோட அந்த ஐக்கியத்தோடு நீங்கள் சேர்ந்து பாருங்கள். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள். நீங்கள் அந்த வெளிச்சத்தை நீங்கள் மீண்டுமா பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் தான் என்னுடைய வெளிச்சம்னு சொல்கிறார். நீங்கள் தான் என்னுடைய விளக்குன்னு சொல்கிறார். நான் உங்கள் மத்தியில் வரணும்னு சொல்கிறார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் கண்களை தாழ்த்தி அவனுடைய கரத்தில், அப்பா என்னை உங்களுடைய வெளிச்சமாக மாற்றுங்க. உங்கள் வெளிச்சம் எனக்குள்ளே வரட்டும். நான் இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் உம்முடைய பாத்திரமாக ஆண்டவரே வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நான் அப்படி நடந்து போனாலே என்னுடைய வெளிச்சத்தில் நிறைய பேர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். என்னால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் வெளிச்சம். அதனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கணவனுக்கு வெளிச்சமாக இருங்க, பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருங்க, குடும்பங்களுக்கு வெளிச்சமாக இருங்க, நீங்கள் இருக்கிற சொசைட்டிக்கு வெளிச்சமாக இருங்க, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் நெய்பர்ஸு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, கொலிக்கு எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விளக்கை இன்னும் பிரகாசிப்பிக்க செய்வார். தகப்பனே, இந்த நல்ல கிருபை நிறைந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய விளக்கை ஏற்றுகிற தேவன். இன்றைக்கு எங்களுடைய மங்கி எறிகிற திரிகளை எல்லாம் நீர் வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இன்றைக்கு அதில் நீர் எண்ணெயை ஊற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை விட்டு இனிமேல் குறையவே கூடாது. இது எப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த அன்பு நிறைவாய் காணப்படணும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்திகளை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு காணப்படட்டும். அப்பா, எந்தெந்த பகுதியிலே இருள் காணப்படுகிறதோ இருள் எல்லாம் வெளிச்சமாக்குகிற தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பனே. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வெளிச்சத்தை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ராஜா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா இருள்களையும், எல்லா வித பகைகளையும், விரோதங்களையும், கசப்புகளையும், வைராக்கியங்களையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து போடும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெய்வ ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுடைய விளக்கை ஏற்றுவீர். நீர் என் விளக்கை ஏற்றுவீர். எங்கள் குடும்பத்தில் உள்ள விளக்கை ஏற்றுவீர். கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் நாமம் என்னிலே மகிமை அடைய இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் காணட்டும். ராஜா, கர்த்தாவே உமக்கு நன்றி. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.